அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிக்கிறியாமான்னு கேட்டாங்களா. இனி வீட்டுக்கு போக முடியாதாட்டுக்கு. வெளியே வந்தாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம். ஆனால் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது. ஜோஜா பிறந்து இன்னையோட 4வது நாள். அதையும் ஜோஜாவையும் பார்க்க ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. எப்படா வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கு. டெய்லி ஒரு டெஸ்ட்டாக பண்ணுறாங்க. காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னு சொன்னாலும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 5 டெஸ்ட். அந்த ரிப்போர்ட் வரதுக்கு 3 நாள் ஆகுமா. அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. தூக்கம் வரும். நைட்டு பூரா தூங்க விடாம தூக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தான் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்மைலி ஃபேஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே முடியல. தையல் போட்டதுனால ஒன்றுமே முடியல. அதனால ஒரு கிளிப்பர் வந்து எதுவுமே பண்ண முடியல. அது இல்லாமல் இந்த குழந்தாய் இருக்கேன். இந்த குழந்தாய் வந்து பகல் பூரா தூங்குது. நைட் ஆனால் புழுக்குன்னு முழிச்சிட்டு என்னை தூங்க விட மாட்டேங்குது. பகல்லையும் நான் எப்போ படுக்கலான்னு போகிறேன்னா அப்போ தான் விட்டு பசிக்குதுங்குது. என்ன முழிக்கிற திருன்னு இங்க. சரி நானே அப்பாவா பசி எடுத்துட்டா ஸ்னிக்கர்ஸ் தான். பசி எடுத்துட்டா நீயா இருக்க மாட்டேங்கிற மாதிரி வேற சந்திரமுகியா மாறிடுறது. சும்மா நேற்று எடுத்தோம்ல சிடி ஸ்கேனு கிட்னிக்கு, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து திரும்ப யூராலஜிஸ்ட் டாக்டரை பார்த்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வரணுமா. நேற்று நைட்டு டாக்டர் ரவுண்ட்ஸ் இருந்தாங்களா. பேபியெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்புறம் சளி இருக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ரேலாம் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்லி காமிச்சேனா கையிலே வச்சுருக்குது. எக்ஸ்ரே எடுத்துனா உடனே போயிட்டு சளி டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதில் ரிப்போர்ட் இல்லைல்ல. உடனே அப்புறம் டாக்டர் வந்து இங்கெல்லாம் வச்சு பார்த்தாங்க. மூச்சு இழுத்து விடுங்கன்னாங்க. மூச்சு இழுத்து விடுனாங்க. குறுக்குன்னு ஒரு சவுண்டு வர்றாங்க. எடுத்து விட்டேன். இல்லைன்னா சளி இருக்குன்றுவாங்க. அதுக்கப்புறம் அவரே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டார். நேற்று வந்து கிட்னி டாக்டர் குடல் டாக்டரையும் பார்த்தோமா. குடல் டாக்டர் ரிப்போர்ட் தான் நேற்றே சொல்லிட்டேன். கிட்னி டாக்டர் என்ன சொன்னாங்க, சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. நேற்று போயிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோமா. இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து கிட்னி டாக்டர்கிட்ட பார்த்துட்டு என்னன்னு சொல்லணுமா. நான் ஏன் ஹாப்பியாக இருக்குன்னா, ஜோஜோவை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். அதனால இருந்தாலும் ஓவர் ஹாப்பி படக்கூடாது. ரிப்போர்ட் டக்குன்னு வாங்கிட்டு போனால் இன்றைக்கி கூட விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ டைம் கிடைக்கிறப்ப அதை கேட்ச் பண்ணிக்கணும். வா ஃபீவர் இல்லை, சளி இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். அத்தை மாமாட்டெலாம் பாப்பா கொடுத்துட்டு எல்லாம் ஒரு பெரிய தூக்கத்தை போட வேண்டும். இது மாதிரி பெயின் ஏதாவது இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர். 2 மாதம்க்கு அப்புறம் பெயின் ஏதாவது இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு தான் வந்துட்டு பெயின் ஏதாவது இருந்தால் உடனே வந்து அங்கே தான்மா போய் பார்க்கணும், நீ இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாதே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாகிடுச்சு. அது பக்கத்தில் இருக்க மேம் வேற இப்படி துடைக்கும் போது எப்படி இருக்கும், குங்குமம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி என்னடா சிவப்பு கலரில் இருக்குன்னு பயந்தே போயிட்டாச்சு. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறியாமான்னு கேட்டாங்களா. நானும் நல்லா பிரிஸ்காக இருந்தால் தான் வேலைக்கு ஆகுன்னு நான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறேன் மேம் அப்படின்னு சொன்னேன்னா ஷியோரா. அவரு நானும் அப்படியே பிரிஸ்கா டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறேன் மேம் அப்படின்னு சொன்னேன்னா ஷியோரா அப்படின்னாங்களா. ஷியோர் மேம் அப்படின்னு. அது ஒரு மேம், ஒரு டாக்டர், 2 டாக்டர் இல்லை, டாக்டருக்கு மேலே டாக்டர், அவங்களுக்கு மேலே டாக்டர், டீனு எல்லாருமே இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட் ரெஸ்ட்டில் இருந்தால கிட்னிக்கு எல்லாம் காமனாக பார்த்த டாக்டர். அப்படியே எல்லாத்த பற்றியும் அப்படியே ஷோரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஷோர் மேம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா சரி பாப்பா கொஞ்சம் பிரிஸ்காக தான் இருக்காட்டிக்கா அப்படின்ட்டு. காய்ச்சல் சளிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதெல்லாம் இப்போ எதுவும் இல்லை மேம். ஏதாவது வேறு ஏதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தையல் போட்ட இடம் பெயின் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை மேம், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மூமெண்ட் என்னால் மறக்க முடியல.
இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாதாட்டுக்கு. பெரிய டாக்டரே வந்து பார்ப்பாராம்மா, ஈவினிங் ஆயிடுமா. இப்போ பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணுங்கன்னாங்க. ஆனால் பாப்பா அங்கே அழுதுட்டுருக்குல. ஸோ அப்போ நாளைக்கு தான் வீட்டுக்கு போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாளைக்குன்னா காலையில் தான் டாக்டர் வருவாங்க. காலையில் டாக்டர் வந்து அப்புறம் அவங்க எப்போ போக சொல்லி நம்ம எப்போ கிளம்புறது, அவங்க எப்போ டிஸ்சார்ஜ்க்கு எழுதி தருவாங்க, அதுக்கு தான் பார்க்குறேன். இன்னைக்குன்னா இப்படியே ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி டாக்டரை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தோம்னா நாளைக்கு காலையில் கிளம்பிக்கலாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்குன்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதே. வெயில் டைமில் டாக்டர் பார்க்க போகிறோம்ல, என்னதான் வண்டியிலே போயிட்டு வந்தாலும் வெயில் இல்லை. பாப்பாவுக்கு சேரல, சூடு மாதிரி ஆய் வந்துட்டே இருக்கு. அது இல்லாமல் நான் வேற மாத்திரை 4 மாத்திரை போடுறேன். எனக்கு அதனால மோசம் போயிட்டே இருக்கு. அங்கேருந்து கிட்னி டாக்டர் பார்க்க முடியாமல் வந்தோமா, அப்புறம் இங்கே ஒரு மேம் இருந்தாங்கன்னு சொன்னோமா, அந்த மேம் வந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மேமே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இது மாதிரி பேசிகிட்டே தான் போனாங்க. இது மாதிரி வந்தாங்களா, நீங்கள் வெயிட் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அது வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு முன்னாடி என்னோடய நோட்லாம் வாங்கினாங்க. நம்ம ஜிஹெச்சில் நோட் இருக்கும்ல, அந்த குட்டி நோட் வாங்கிட்டு போனாங்க. அந்த நோட்டு வாங்கிட்டு ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கூட நாளைக்கு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிஸ்டர் பாய் வந்தாங்க. சிஸ்டர் பாய்ங்கிற அந்த பாய் ஒரு அந்த நர்சிங் படிப்பாங்கள்ல, அந்த பையன் வந்தான். அந்த பையன் வந்துட்டு அக்கா இதில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய பேர் சொல்லி சொன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அப்புறம் பார்த்தா டிஸ்சார்ஜ் ஆகுறீங்கல்ல, அதனால் இது மாதிரி நான் டிஸ்சார்ஜ் ஆகுறேன், என் கூட இருந்தவங்க வந்து எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சைனு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் என்னோடய சைனை போட்டு என்னோட சைனு எங்கள் அம்மா போட்டு இந்த உட்காந்துருங்க. ஆமாம், அத்தைக்குள்ள ஃபோன் பண்ணி சொன்னோம். WFP டிக்கி டிக்கி டிக்கிடி டிக்கி டிக்கி டிக்கிடி டிக்கி டிக்கி டிக்கிடி டிக்கி டிக்கி டிக்கிடி. இத்தனை நாள் அம்மா ஊட்டி விட்டாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு பிறகும் நானே சாப்பிட்றேனாம்மா. இதுக்கு மேலே என்ன வழி? 15 நாளைக்கு உண்டான மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க, அதை வாங்கியாச்சு. அதெல்லாம் அப்படியே போகிறேன். கிளம்பலாமா? போதும் இவ்வளோ நல்லா இருக்கக்கூடாதுவா. இந்த ட்ராக்ல நடக்கிற இதுதான் கடைசி வாக்கு. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஹோம். ஃபைனலி ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். இன்னைக்கு ஆகிட்டேன்னா இந்த வீடியோ போடும்போது நான் வீட்டில் உட்காந்துருப்பேன். வெளியே வந்தாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம். மம்மி எங்கள் பாப்பாவை கொஞ்சிட்ருக்காங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி வந்து பாப்பாவை பார்த்துட்டு போனாங்க தெரியுமா? வண்டி வருது, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காருக்காக. ஆமாம், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே இருக்கவங்க 3/4 பேர் எல்லோரும் என்ன தான் சுற்றி பார்க்குறாங்க. கிளம்பலாம். ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டலோடைய என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் பேபிக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 1 month கழிச்சு வந்தால் போதும். 15 நாள், அதாவது பாதி மாதம் ஹாஸ்பிட்டலோட சூழ்நிலைக்கு சுச்சுவேஷனுக்கெல்லாம் அடாப்ட் ஆகி இன்றைக்கி தாண்டா அதிலிருந்து விடுதலை அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பறந்து வந்துட்டு சிட்டா. கையோட இன்னொருத்தரை எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு வேற போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. அங்கே பெரியப்பா வந்திருக்கேங்க, தாத்தாலாம் வந்திருக்காங்க பாரு. தூக்கம் தான் மாமா, தூக்கம் தான். சரி, ஆமாம், இனிமேட்டுலாம் நான் தூங்க முடியாது. போயிட்டா செடிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே நம்ம வீடே எனக்கு ஏதோ புதுசாக இருக்கும்ல. எப்படியோ கொஞ்சம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங் பண்ணிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு
அது வரைக்கும் சந்தோஷம். ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பெயின், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு போயிட்டு இருந்ததுனால கமெண்ட்ஸ்க்கெலாம் சரியாக ரிப்ளை பண்ண முடியல. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் படித்து ரிப்ளை பண்ணுறது தான் என் வேலை. பெரிய ஆள் ஆனதுனாலலாம் நான் வந்து என்ன சொல்கிறது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. நான் அவ்வளோ பெருசுல நாங்களே எப்படியோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் உங்களால் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படிங்கும் போது உங்களெல்லாம் மறக்க மாட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களோட மெசேஜ் எல்லாம் படித்து அதை சந்தோஷப்பட்டு ரிப்ளை பண்ணுறது தான் என்னோடய வேலை. வலி அந்த ஜெயில்னு சொல்ல முடியாது, பட் கம்பியெல்லாம் போட்டு உள்ளே இருந்தேன்ல, வெளியே ஒரே ஸ்டார்டிங் 2 நாள் வந்தேன்னா அதுவும் பின்னாடி வழியாக வந்தேன். அதோட சரி, இப்போ வரவே இல்லை. இதுக்கப்புறம் யாரும் என்னை தடை போட முடியாது. எங்கள் வீட்டில் இப்படி போவேன், இப்படி போவேன், அப்படி போவேன். இப்படி கால் மேலே கால் போட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்பா ஆமா, வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டியா இருக்க மாதிரி இருக்கு. வரமாமா. சரி, ஒரு மாதிரி புதுசா இருக்கு. தள்ளி விட்டுக்கலாமா? முழிச்சிரு. அவன் வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா தூங்கிட்டு இருக்கான். நல்ல தூக்கம். முழிக்க ஆரம்பிக்குது. ஒரு சமயம் ஆயா வீடு வந்துருச்சு தெரிஞ்சிருச்சு. அடிப்படுங்க அடிப்படுங்க, அடிப்போடு தாத்தாட்ட காட்டுங்க. எந்திரி சாமி, இங்க பாரு வீட்டுக்கு வந்துட்டான். அழுதாலும் சரி முழிச்சாகணும். நம்ம வீட்டுக்கு வந்தா சின்ன தூக்கம். ஹாஸ்டல்ல வெள்ளை டைல்ஸா பார்த்து பார்த்து வீட்டுக்கு வந்து கருப்பு டைல்ஸ் பாக்குறப்பா. எலி போடுங்க தான் முடிச்சிட்டோம். முழிக்குது. வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தி அத்தைய மாசமா இருக்கும் போது நான் வச்சிட்டு இருந்த பில்லோ, மாசமா இருக்கும் போது நான் சைட்ல வச்சிட்டு இருந்த பில்லோ இப்ப பேத்திக்கு. அப்படி பட்டு பட்டு ஆயா திரும்ப முடியாம இப்படி வச்சுட்டு போயிட்டாங்களா? எங்க இருக்க நம்ம? நகத்தை வெட்டணும் ஃபர்ஸ்ட். அப்பா சரி, இதோட இந்த விளாக் முடிஞ்சுச்சு. ஆனால் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு. அது என்னங்கிறத அடுத்த விளாக்ஸ்ல பார்க்கலாம். அதுக்காக தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பாய்.